ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். கமர்ஷியல் சினிமா, கமர்ஷியல் ஹீரோ, இது ரெண்டத்தை நோக்கி தான் எல்லா நாயகர்களும் சினிமாவுக்குள்ளே வராங்க. ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக்கான ஒரு நிலை, அதாவது கமல் சார் மிதமான ஒரு பாணியை பிடிச்சி நாம் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. ஜீவா அப்படிங்கிற ஒரு நடிகர் கமர்ஷியல் ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையினால் தன் வாழ்க்கையை இழந்தாரா? என்ன வாழ்க்கையை இழந்தாரா அப்படின்னு இன்றைக்கி தேதியில் ஜீவா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்திருக்க வேண்டிய ஒரு நிலை. ஆனால் ஏன் இல்லை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கா? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் உள்ளே வராருங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 2 படங்கள் அவங்க அப்பாவோட ப்ரொடக்ஷனில், சேம் எப்படி விஜய் வந்துட்டு அவங்க அப்பாவோட டைரக்ஷனில் பண்ணாரோ அந்த மாதிரி இவரும் ஒரு 2 படம் பண்ணுறாரு. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரியினுடைய மகனாக லான்ச் ஆகிறாரு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக விஜய் அவங்க அப்பா வந்துட்டு விஜய் வச்சு எடுத்த படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு படம். அதே மாதிரி ஆர்பி சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குடும்ப படம், குடும்ப பாங்கான ஒரு நிலை, இதுதான் அவருடைய ஒரு ஸ்டைலை தவிர்த்து அதை தாண்டி அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு வேறு படங்களுக்குள்ளே போனதே கிடையாது, பெருசாக எக்ஸ்பெரிமெண்டலான விஷயங்கள் பண்ணது கிடையாது. ஆனால் ஜீவா அப்படிங்கிற நாயகன் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஹீரோ கிடையாது. ஹீஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டிஸ்ட். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரூவ் பண்ண படம் தான் ராம்குள்ளே வராரு. ராம் படம் வந்துட்டு அமீர் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிற்பியினுடைய கையில் வந்துட்டு கல்லா போய் மாட்டுறாரு. செதுக்கி மனுஷனை வந்துட்டு வேலை வாங்கி இன்றளவும் ஜீவா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு படம் முக்கியமாக மேலே நின்றுகிட்டே இருக்கும். அந்த படம் தான் ராம். அப்படி ஒரு படத்தை கொடுத்து ஜீவாவுடைய நடிப்பு திறமை வெளியில் கொண்டு வராரு. பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டிங் இருக்குன்னு தெரியுது. ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஈர்ப்பு ஏற்படுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தன்னுடைய கெரியரை அந்த இடத்துல தான் ஜீவா என்ன பண்ணுறாரு, ஓகே நமக்கு இதுதான் வருது, நமக்கான பாணி இதுதான் சொல்லி அழகாக அங்கேருந்து அவருடைய களத்தை வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு போகிறார். ஆனால் இப்படி கொண்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சூர்யாவை நிறைய இடங்கள் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. என்னுடைய புரிதல் எப்படின்னா, ஒரு படம் கமர்ஷியலாக பண்ணுறோம், ஒரு படம் வந்துட்டு உடனே கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கான ஒரு நிலையில் பண்ணுறோம். இப்படிங்கிற ஒரு பேலன்ஸை வந்துட்டு நாம் பண்ணுவோம், பண்ணால் வந்துட்டு நாம் ஒரு இடத்துல வந்து நின்றுலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவருடைய ஒரு முடிவு. ஆனால் இந்த விஷயத்தில் சூர்யாவே ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல மாட்டேன், தப்பிச்சிட்டாரு அவ்வளவுதான். ஆனால் இவர் மாட்டிக்கிட்டார். ஜீவா அந்த விஷயத்தில் தான் மாட்டிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, ராமுக்கு அப்புறம் அவர் அந்த பாணியிலேயே சில படங்கள் பண்ணி அப்படியே ஒரு இடத்துக்குள்ளே வந்திருந்தார் அப்படின்னா, இன்னைக்கு விக்ரமெல்லாம் நம்ம ஒரு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஜீவாவே வச்சு பேசலாம். விக்ரமே வந்துட்டு கற்றவை தமிழ் படத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் சொல்லுவார், என்னுடைய ஜெனரேஷனில் வந்துட்டு எனக்கு அப்புறம் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா ஜீவா தான் வந்து ரொம்ப வித்தியாசமான படங்கள் எடுத்து பண்ணுறாரு, மீதி எல்லாரும் வந்துட்டு நார்மல் ரொட்டீன் கமர்ஷியலுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லி விக்ரமால பாராட்டப்பட்ட ஒரு நடிகர் தான் ஜீவா. சரி, அப்படி பண்ண நடிகர் வந்துட்டு ஏன் வீணா போனார் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பர்சனலாக ஜீவா அவர்களே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஆமாம் நான் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவேன், சூப்பராக நடிப்பேன், கடைசியில் பார்த்தா அந்த படத்தெல்லாம் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் டிவிடியில் உட்காந்து பார்த்து சூப்பர் படம்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு சிவா மனசில் சக்தி மாதிரி படங்கள் பண்ணாதானே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை தானே நீங்கள் ரசிக்கிறீங்க, அதுக்கு தானே கமர்ஷியல் வேல்யூ கொடுக்குறீங்க, ஸோ அதனால நான் அந்த மாதிரியான படங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்கிறாரு. அப்போது இது சுந்தர் சியும் இதே தான் வந்துட்டு என்ன பண்ணுவார், அன்பே சிவம்க்கு அப்புறம் சொல்லுவார். அப்போது ஒரு நல்ல படமோ, ஒரு வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படமோ, இல்லை ஒரு ஆஃப் பீட் படமோ, இல்லை வந்துட்டு ஒரு கமர்ஷியல்லேருந்து கொஞ்சம் விலகி ஒரு படத்தை வந்துட்டு ஒரு ஹீரோ கொடுக்குறாரு அப்படின்னா, கொடுக்கும்போது வெற்றி வரல அப்படிங்கிறதுனால அந்த ஹீரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வெற்றியை நம்ம இங்கே ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இங்கே ஓடுற குதிரைக்கு தான் வந்துட்டு வேல்யூ அதிகங்கிறதுனால பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கமர்ஷியல் ட்ராக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த கமர்ஷியல் ட்ராக்குள்ளே போய் அழிஞ்ச ஹீரோக்கள் தான் ஜாஸ்தி. பரத் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கலைஞர், கமர்ஷியலுக்குள்ளே போனார், சின்ன தளபதினு ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஜீவா அவர்கள் எக்ஸ்ட்ரானரியான ஆக்டர், கமல் பாணியில், விக்ரம் பாணியில், சூர்யா பாணியில் அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே போயிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவர் வேலைக்கு என்ன பண்ணுறாருன்னா கமர்ஷியல் ஆகணும்னு சொல்லி அவரும் அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாரு. அவருடைய அழிவு பாதையை அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இப்போ அவருடைய படங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும், அந்த படத்தெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த படத்தினுடைய ஒரு டிசைன், அவருடைய கெரியரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ராம்க்கு அப்புறம் டிஷ்யூம் பண்ணுறாரு. சூப்பரான ஒரு முடிவு. நீங்கள் டிஷ்யூமை பார்த்தீங்கன்னா அதில் ஜீவா தெரிய மாட்டார், ராமை பார்த்தீங்கன்னா அதில் ஜீவா தெரிய மாட்டார். அழகாக பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பார், வேரியேஷன் காட்டியிருப்பார். இதுதான் கமல் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய படங்களில் அவர் மேற்கொண்டுகிட்டு வந்த ஒரு யுக்தி. நீங்கள் கமல் அவர்களுடைய படங்களை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மகாநதிக்கு அப்புறம் நீங்கள் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கமல் அப்படிங்கிற அந்த ஒரு சாயல் இல்லாத மாதிரி அவர் பார்த்துப்பார். கதாபாத்திரம் மட்டும்தான் பேசும், அது எந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அபூர்வ சகோதரர்கள்லேருந்து குணாலேருந்து மகாநதி, ஒவ்வொரு படத்துலையுமே கமல் வந்து என்ன பண்ணியிருப்பார், வெரைட்டியை ட்ரை பண்ணியிருப்பார். அதில் ஒரு சின்ன கமர்ஷியல் வேல்யூ இருக்கும். இப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்துட்டு இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் மூவி, ஆனால் அதில் அந்த அப்புங்கிற கேரக்டர் கொண்டு வந்து கமல்னா வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு புகுத்துற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக கையாள ஆரம்பிச்சார். இப்போ இதே வந்துட்டு அபூர்வ சகோதரர்கள் படத்தை ரஜினியும் பண்ணலாம், அதே கமர்ஷியல் படம் தான், அப்புங்கிற கேரக்டர் மட்டும் இருக்காது, அவ்வளோதான். ரஜினி பண்ணாலும் ஹிட்டு தான் இருக்கும். ஆனால் கமலுக்கும் ரஜினிக்கும் என்ன வித்தியாசம்னு இருக்குல்ல, அதை ப்ரூவ் பண்ணோம்ல,
அதை வந்துட்டு கமல் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரஜினி இல்லைன்றதை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கு ரஜினியே நின்றா கூட கமல் இல்லாமல் தமிழ் சினிமா இல்லைங்கிற அந்த ஒரு நிலை உருவாகிறதுக்கான காரணம் ரஜினியை எந்த இடத்துல அவர் டச் பண்ணாமல் கமலுங்கிறவன்னா கமல் இப்படி தான் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தார் இல்லையா. அந்த ஒரு பவர் வந்துட்டு ஜீவா கிட்ட இல்லை, டெஃபினட்டாக இல்லை. இருந்துருந்துச்சுன்னா அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, எப்படி ராஜ்கமல் வந்துட்டு அவர் தனக்கான இஷ்டமான படங்களை தாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ இவரும் அதே மாதிரி இஃப்கோர்ஸ் சூப்பர் குட்னு ஒரு படம் ப்ரொடக்ஷன் இருக்கு, அதை விட்டுட்டு தாண்டி ஓகே நான் என்னுடைய ஸ்டைலில் என்னோட ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் அவனை வச்சுக்கிறேன், எனக்கு தோன்றதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு கமலுக்கு நிகராக பேசப்படக்கூடிய ஒரு நாயகனா அவரை நீங்கள் வச்சிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா கமலுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒருத்தர் பேச முடியுமா அப்படின்னா கமலுக்கு ஈக்குவலாக இங்கே நிறைய நடிகர்கள் இருக்காங்க. பட் ஆனால் கமல் உருவாக்கின அந்த மார்க்கெட்டை எந்த நடிகனும் உருவாக்கலைங்கிறதுனால தான் இங்கே கமல் மாதிரியான ஒரு நடிகன் நமக்கு திருப்பி கிடைக்கவும் முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கமல் வந்துட்டு அடையாளப்பட்டது அவருடைய வெற்றியினால கிடையாது, தோல்வினால. அப்போ இங்கே தோல்வியை தாங்கிறதுக்கு வித்தியாசமாக பண்ணி தோல்வியை தாங்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும்னா இங்கே கமலாக தான் இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல ஜீவா தோத்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் கற்ற தமிழ்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாக அவர் வாழ்ந்திருக்காரு. ராமனுடைய அந்த ஒரு விஷனை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ரொம்ப அழகாக எனாக்ட் பண்ணி கதையின் நாயகனாக பியூட்டிஃபுல்லாக சூப்பராக தன்னை நிலைநிறுத்திக்க தெரிஞ்ச அவருக்கு அந்த மாதிரியான படங்களை தொடர்ச்சியாக நாம் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவருக்கு புரியல. குறிப்பாக இப்போ டிஷ்யூம் படம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் அவரோட கெட்டப்லாம் மாற்றி ஒரு வெரைட்டியை கொடுத்துருப்பாரு. அந்த வெரைட்டியை ஒரு அடுத்தடுத்து தொடர வந்துட்டு மறுத்துட்டார். ஏன்னா ஈன்னு ஒரு படம் பண்ணுறாருங்க. படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த டைமில் அந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், பயங்கரமாக இருக்கும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸனுடைய ஃபர்ஸ்ட் வித்தியாசமான படமாக அதுதான். அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு. திருப்பி ஏன் வந்துட்டு பொறி மாதிரியான ரொட்டீன் கமர்ஷியலுக்கு போகிறாரு? இது வந்துட்டு சூர்யாவுடைய ஸ்டைல். நான் தான் சொன்னேன், வேல்னு ஒரு படம் பண்ணுவார், உடனே வந்துட்டு ரஜினி பண்ணுவார், உடனே சிங்கம் பண்ணுவார், உடனே வந்துட்டு பிதாமகன் படம். இந்த வெரைட்டி வந்துட்டு சூர்யாவுக்கு மட்டும்தான் செட் ஆச்சு, வேறு யாருக்குமே செட் ஆகலை. இப்போ விக்ரமே வந்துட்டு சேதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு சாமி பண்ணியிருப்பாரு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணிட்டே தான் இருந்திருப்பார். பட் அந்த ட்ரைனால தான் விக்ரமுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்குது. ஆனால் ஜீவா வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டாருங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா அப்படி நிறைய ஃப்ளாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது உடனே தான் சிவா மனசில் சக்தி வருது. சிவா மனசில் சக்தி வந்து அவர் ஓவர் நைட்டில் வந்துட்டு ஒபாமான மாதிரியான ஒரு ஃபேமுக்கு வந்தோன்னு அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கிட்ட கமர்ஷியலாக தான் எதிர்பார்க்குறாங்க, ஸோ நாம் வந்துட்டு கமர்ஷியல் ஹீரோன்னு இந்த இடத்துல தான் ஜீவா தப்பே பண்ண ஆரம்பிக்கிறார். சிவா மனசில் சக்தி வந்தோன்னே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா ஓகே கமர்ஷியலாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அதில் புத்திசாலித்தனமாக சில நல்ல முடிவுகளும் எடுக்கிறாரு. மாதிரியான படங்கள் வந்துட்டு சிம்பு பண்ண வேண்டிய படம், அந்த படம் மிஸ் ஆகி இவருக்கு வரும்போது உடனே கிராப் பண்ணிக்கிறாரு, சூப்பராக பண்ணுறாரு, கேரக்டராகவே அழகாக பண்ணுறாரு. ஆனால் திருப்பி கேரக்டராக பண்ணுறாரு தவிர்த்து தனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் மட்டும் தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணுங்கிறத தவறிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் தான் நண்பன் வரும்போது அவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறாரு. இல்லை நான் தனியாக ஹீரோவை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த சீனெல்லாம் எங்கேயுமே போடாமல் பிரில்லியண்ட்டாக அந்த விஜய் படத்துக்குள்ள அவர் வந்தது, அவர் செஞ்ச விஷயங்களே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஏன்னா சில இடங்களில் நாம் ஸ்டெப் டவுன் ஆகி தான் ஆகி அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்டாரருக்கான வேல்யூவை நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நிலையை வந்துட்டு திருப்பி பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு வரணுங்கிறது அவருடைய ஒரு யுக்தி. ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். விஜய்க்கு இணையாக நடித்தார். விஜய் அடிக்கிற சீன்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த டைம்லேயே வந்து ஒரு ஹிந்தி படத்தை நம்ம திருப்பி தமிழில் பண்ணும்போது திருப்பி ஹிந்தி ஆடியன்ஸ்லாம் கூட ஒரு சில பேர் அந்த படங்களை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீச் பயங்கரமாக இருந்திருக்கு. மார்க்கெட் ஓரியன்டாகவே வந்துட்டு ஜீவாவுக்கு அந்த படம் ஒரு நல்ல ஒரு வேல்யூலான ஒரு படம். சரி ஓகே, அந்த படத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் என்ன பண்ணுறாரு, முகமூடி ஒரு பெரிய படத்தை மிஷ்கின் மூலிமா அவருக்கு கிடைக்குது. முகமூடி வந்துட்டு ஆரியா பண்ண வேண்டிய படம், அதுக்கப்புறம் அது வேறு டாக்ஸ் மூலிமா அப்படியே வந்துட்டு ஜீவாவுக்கு வருது. அந்த படமும் அவர் ரொம்ப நம்பின படம். ஏன்னா அவருக்கு ஜீவாவுக்கு சுற்றி வித்தியாசமான படங்கள், வித்தியாசமான முயற்சிகள், நான் வித்தியாசமாக பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருக்கே தவிர்த்து எது உண்மையிலேயே வித்தியாசமான படம் அப்படிங்கிறத பிக் பண்ண சில சமயங்களில் தவறிறாரோ அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் முகமூடி. ஏன்னா மிஷ்கினோட படம் நான் மிஷ்கினோட படத்தில் நடிக்கிறங்கிறதுக்குள்ளே போயிட்டாரே தவிர்த்து இந்த படம் நல்லா இல்லை, ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை, இதை மாற்றிப்போம், இல்லை இந்த படம் வேணாம், மிஷ்கினை வேணான்னு சொல்கிறதுக்கான அந்த ஒரு தைரியமோ அந்த ஒரு பாயிண்ட்டோ ஜீவாவுக்கு வரலையோ. நிச்சயமாக ஏதாவது ஒரு தருணத்தில் தோணியிருக்கும் இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் வந்துட்டு தமிழ் சினிமாவில் எடுபட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுங்களே நம்ம ஹீரோஸை சூப்பர் ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரஜினிலேருந்து எல்லாருமே வந்துட்டு இந்த எந்திரனில் கூட சிவாஜியில் கூட வரும், சுடுவார் டப்புன்னு அப்படியே அந்த புல்லட் சுற்றி வரும், கீழே பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணுற விஷயம் தான். ஸோ நம்ம மனிதர்களுக்கு வந்துட்டு ரஜினிகாந்தே சூப்பர் ஹீரோ தான். இதை தாண்டி முகமூடியை போட்டுட்டு ஒரு சூப்பர் ஹீரோ படம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுப்பட்டதே கிடையாதுன்னு போது அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக பண்ணாரா, இல்லை உண்மையிலேயே இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு போது சரி மிஷ்கின் படம் வேணான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் முகமூடி வந்து அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அது அவருடைய கெரியரில் இன்னும் பெரிய ஒரு செட்பேக் தான். அப்படியே கீழே மனுஷனை வந்துட்டு கீழே இறக்கி கொண்டுட்டு போகுது. சரி ஓகே, ஜிவிஎம் படம் ஒன்று பண்ணலாம், வினய் தாண்டவர் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு ஜிவிஎம் வராரு, அவரோட வந்துட்டு ஒரு கொலாபரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாருன்னும் போது அங்கேயும் வந்துட்டு
வந்துட்டு நீதானே வசந்தம். ராஜா சார்னுடைய மியூசிக் பட் ஆனால் எடுபடலை. என்ன காரணம் அப்படின்னும் போது படமாக நல்லா தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ ஒரு பாயிண்டில் ஜீவாவை என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு அவர் கரெக்டாக கொடுக்கலையோ ஒன்று. அதேமாதிரி ஜீவாவுக்கு வந்துட்டு சிம்பு மாதிரியோ இல்லை தனுஷ் மாதிரியோ அந்த லாயலான ஃபேன் பேஸை பிடிச்சி வைக்கிறதுக்கான யுக்தின்னு சிலது இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தையாவது பண்ணி ஒரு என்னமாவது ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி ஒரு ஃபேன்ஸை பிடிச்சி வைக்கணுங்கிற அந்த யுக்தியை வந்துட்டு ஜீவா நிறைய இடங்களில் மிஸ் பண்ணிட்டாரோ. மேபி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா ஒரு லாயல் ஃபேன் பேஸ்னு ஒன்று இருந்திருக்கும். அதை வந்துட்டு இந்த படத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஆவரேஜான படத்தினுடைய ரேஞ்சுக்காவது கொண்டுட்டு வந்திருக்குமோ. இப்போ ஜீவாவுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். அதுதான் அவருடைய பெரிய மைனஸ். படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஓடும். ஒரு மினிமம் கேரண்டியாக வந்து ஓகே இவருக்காக போய் பார்க்கலாங்கிற அந்த ஒரு குரூப்பை வந்துட்டு அவர் சேர்த்துக்கவே இல்லை. இந்த தந்திரம் வந்துட்டு அவர் பண்ணாதது வந்து நடிகனா ஒரு கேல்குலேட் பேசிஸ்ல பார்த்தா அது ஒரு தப்புன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன்லேருந்து விஜய் சேதுபதிலேருந்து ஏதோ ஒரு பிராண்டை தனக்கானதா உருவாக்கிக்கிட்டு ஒரு கூட்டத்தை வந்துட்டு தன்னை பின்னாடி சுத்த வச்சுட்டு இருக்காங்க. அது கரெக்டோ தப்போ வாட் எவர் இட் இஸ். ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் பியூட்டிஃபுல்லாக ஒருத்தர் ஃபிலாசபி பேசுவார், ஒருத்தர் ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனால் ஆக மொத்தம் இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கொண்டு வந்து கிட்ட வைக்கிறதுக்கு ஒரு யுக்தியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது ஜீவா மிஸ் பண்ணிட்டார் அப்படித்தான் சொல்லணும். அது வந்து இந்த முகமூடி மாதிரியான படங்கள், அடுத்து நீதான் என் பொண்ணு வசந்த மாதிரியான படங்கள்லாம் வரும்போது நமக்கு நிறைய இடங்களில் தெரியுது அவர் டோட்டலாகவே மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு. டேவிட் மாதிரியான சில படங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் படம் ஓடலை, ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகலை. ஜில்லாவில் வந்துட்டு குட்டியாக வந்துட்டு ஒரு பாட்டில் விஜய் கூட டான்ஸ் ஆடுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் ஜீவானா யார்? அடுத்த கமலா, அடுத்த ரஜினியா? தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய வரமும் சாபமும் அதுதான். ஒன்று ரஜினி பாணியில் இருக்கணும், இல்லைன்னா கமல் பாணியில் இருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் ஒரு இடத்துல போனீங்க அப்படின்னா நான் தான் சொல்கிறேன், அதில் தப்பிச்சது சூர்யா மட்டும்தான். வேறு யாருமே அதில் இன்னும் தப்பிக்கலை. அந்த நடுவில் போகிறதுங்கிறது ரொம்ப நாள் நிலைக்காது. ஜீவா பண்ணது என்ன அப்படின்னா நான் நடுவில் போகிறேங்கிறது தான் கமர்ஷியலாக. கமல் பண்ண புத்தால்தனமே என்னன்னா கமர்ஷியல் படம் பண்ணாலும் அது என்னுடைய ஸ்டாண்டில் இருக்கணுன்றதுல தெளிவாக இருந்தார் இல்லையா? அந்த தெளிவு ஜீவா கிட்ட இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கு ஜீவாவும் கமல் நிலைக்கு பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அதுக்கப்புறம் ஒரு போக்கிரி ராஜா, திருநாள், கடவுள் இருக்கான் குமார், கவலை வேண்டாம், சங்கிலி புங்குலி கதவு, இப்படி ஒரு படங்கள்லாம் பண்ணுறதுனுடைய நிலை என்னவா இருக்குது? சரி நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக நான் படம் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து என்னுடைய திறமையை காட்டுறதுக்கான படமாக அவர் வந்துட்டு எந்த தருணங்கள்லையுமே ஒரு சூஸ் பண்ணலை. பட் கொரோனா காலம் அவரை மாற்றிருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம். ஆஃப்டர் கொரோனா ஜிப்சி படம் ஓடலை. படம் ஏன் ஓடலை இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனால் ஜீவா ரொம்ப அழகாக தன்னை காட்டிக்கிட்டாரு. படமும் நல்லா வியூஸ் நல்லா கொடுத்தாங்க. பட் ஆனால் படம் ஓடலை. இங்கே வந்துட்டு நம்ம லக்குன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் படம் ஓடலை. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புரிதல் ஒன்று வருது. என்னுடைய ப்ளஸ் என்னன்னா நடிப்பு தான். கூட ஜீவாவுடைய ப்ளஸ் வந்துட்டு என்னன்னா ஒரு நடிகர் வந்துட்டு ஒரே மாதிரி தான் நடிப்பார். ஆனால் ஜீவாவுக்கு வந்துட்டு வெரைட்டியாக நடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குங்கிறது வந்துட்டு அவர் நிறைய இடங்களில் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் 83 ஒரு படம் 83 வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணமாச்சாரியா ஸ்ரீகாந்தாவே அந்த கேரக்டருக்குள்ளே போகிறாரு. லிட்டரலாக அவர் அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்திருக்காரு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே ரியல் லைஃப்பில் ஹிட்டான ஒரு கேரக்டர் தூக்கி அந்த மனுஷன் மாதிரியே நாம நடித்து பேர் வாங்குறதுன்னு இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கபில் தேவா நடித்தவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க பங்கு சூப்பராக பண்ணியிருந்தா கூட ஸ்ரீகாந்தனுடைய கேரக்டரை அப்படியே கண்முன்னே பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு வந்து நிப்பாட்டின அந்த தருணம் வந்துட்டு ஜீவா அப்படிங்கிற கலைஞன் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் தான் 83. பிரில்லியண்ட்டாக அந்த இடத்துக்குள்ளே வந்தபோதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே ஹீரோஸுங்கிறத தாண்டி நாம் கேரக்டருக்காக நம்மளுடைய கெரியரை டிசைன் பண்ணுவோன்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. அதனுடைய ஒரு மிகப்பெரிய உச்சமாக தான் நான் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, யாத்ரா 2 அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு ஜெகன் மோகன் ரெட்டியாக பண்ணுறாரு. உண்மையிலேயே ஆப்டான கேஸ்டிங், லுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த கதாபாத்திரத்தில் இவர் எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வார் அப்படின்னு. ஜீவா கிட்ட இருந்து வளரக்கூடிய நடிகர்கள் ஒன்று தான் கற்றுக்க வேண்டியது. என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில் 3 விதமான ரகம். ரஜினி பாணியான நடிகர்கள், கமல் பாணியான நடிகர்கள், ஒரு பாணிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெறும் இருக்கணும் அப்படிங்கிற பாணியான ஒரு நடிகர்கள். இந்த 3த்துல நம்ம எங்கே வரோம் அப்படின்னா, ரஜினி மாதிரி நடிக்கணும்னா கமர்ஷியலாக போயிடணும். கமல் மாதிரி அப்படின்னா கமர்ஷியலாக பண்ணால் கூட அந்த ஆக்டருக்கான டச் இருந்துகிட்டே இருக்கணும். அது வேட்டையாடு விளையாடுவாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், இந்த இடத்த மெயின்டைன் பண்ணணும். ஒன்று பியார் கமர்ஷியலாக போயிடணும், இல்லைன்னா பியாராக இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகணும். இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா நடுவில் போய் மாட்டிப்போம். நடுவில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெளியில் வரவே முடியாது. அது எங்கே போய் நிற்குதுன்னு தெரியாது. நடுவில் மாட்டின எல்லாருமே கடைசியாக போய் நின்றது முட்டுச்சந்தில் தான். ரொம்ப தப்பிச்ச சொற்பமான நடிகர்கள் தான் உண்டு. அதில் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவர் தான் ஜீவா. அவர் நடுவில் மாட்டிக்கிட்டா கூட நடுவில் கிங்காக வர்றதுக்கான ஒரு வேலைகளை அவர் பண்ணாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ரஜினி பாணியிலையும் போக முடியாது, கமல் பாணியிலையும் போக முடியாது. ஆனால் நடுவில் இருந்துக்கிட்டு நடுவில் நான் தான் கிங்குங்கிற அந்த ஒரு நிலையை உருவாக்குறதுக்கான தருணங்கள் தான் 83 மாதிரியான படங்களும் யாத்ரா மாதிரியான படங்களும். அதற்கான வாய்ப்புகளையும் யுக்திகளையும் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக கையாண்டு தன்னுடைய கெரியரை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை.
ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.